இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ஆழமான சிந்தனை வழியாக யோசேப்பின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான செயல்களின் வழியாக இறைமகனை ஏற்றுக்கொண்டு இறைமகனுக்கு தந்தையாக தன்னையே அவர் அனுமதித்திருக்கிறார். காரணம், கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார் என்ற உணர்வு அவரை வழிநடத்தி இருக்கிறது. அந்த சிந்தனைகளோடு இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உள்கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் பாலநேசின் உண்மையான அன்பின் பிறப்பு உங்கள் உள்ளத்தில் பிறந்து ஆசிரை பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, திருப்பாடல் 138 சொல்லுகிறது, எல்லா தீவினைகளின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. கடவுள் நம்மை தீமைகள் அனைத்து நின்றும் மீட்பவராக இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். இது ஏதோ கற்பனை அல்ல, மாறாக உண்மை. இது ஒரு உண்மையின் வரலாறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு தான் தவறுகள் செய்து கடவுளின் பிரசன்னத்தை விட்டு விலகி சென்றாலும் அவர்களுக்கு துன்பம் என்று வருகிற பொழுது அவர் அவர்களோடு இருந்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் அன்பையும் கடவுள் அவர்களோடு அன்பாய் இருந்திருக்கிறார், உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு தெளிவினை என்று உணர்த்தப்படுகிறது. திருப்பாடல் 17:8 சொல்லுவது போல, கடவுள் தம் சிறகுகளின் நிழலில் அவர்களை மூடிக்கொண்டார். இதுதான் கடவுளின் அன்பாக பார்க்கப்படுகிறது. இன்று நம்ம பல பேர் நினைக்கின்ற ஒன்று, துன்ப வேளையில் கடவுள் என்னோடு இருக்கிறாரா, பிரச்சனை வருகிற பொழுது கடவுள் என்னோடு இருக்கிறார்னா எப்படின்னா, என் துன்ப நேரத்தில் கடவுள் எங்கே போனார், அப்படி ஒருவர் இருப்பதாக நான் நம்ப வேண்டுமா, என் துன்ப நேரத்தில் என்னோடு இல்லாத கடவுளை நான் வழிபட்டு என்ன பயன் என்று பல கேள்விகள் எழுப்புகின்றார்கள். ஆனால் நாம் வழிபடும் கடவுள் துன்பத்தை தருகிற கடவுள் அல்ல, மாறாக துன்பத்தை மனித வாழ்வில் அனுமதிக்கிற கடவுள். துன்பம் கொடுக்கிறதுக்கும் அனுமதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் பல போராட்டத்திற்கு பிறகு கூட்டுப்புழுவாக இருந்து பட்டாம்பூச்சியாக சிறகு விரிக்கும் பருவத்தில் அந்த ஜீவராசிக்கு துன்பம் அவசியமாக இருக்கிறது. அந்த துன்பம் அதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றால் அது கூட்டுப்புழுவாகவே இருந்துவிடும். அது கூட்டுப்புழுவாக இருந்து வாழ்க்கை முடிஞ்சு விடும். மனித வாழ்வும் அப்படித்தான். துன்பம் அனுபவம் அனுமதிக்கப்படவில்லை என்றால் மனிதன் ஆரோக்கியமான வளர்ச்சியே இருக்காது. மனிதனிடத்துல எதிர்கால போராட்டங்களை சந்திக்கும் துணிவும் அவனிடம் இருக்காது. கடவுள் எங்கோ இருந்து கொண்டு துன்பத்தை நம் வாழ்வில் அனுமதிப்பதில்லை. நம் அருகிலே இருந்து கொண்டு துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை தந்து துன்பத்தை அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். மத்தேயு 1:28-21 சொல்லுவது போல, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தரும் இறைவார்த்தை நம்மை தேற்றி நம்மை வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லத்தான் இந்த பிறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது அன்புமிக்கவர்களே. ஏனென்றால் நமது அன்றாட சஞ்சலங்களில், சலனங்களில், சச்சரவுகளில் நாம் தனித்து விடப்படாமல் கடவுள் நம்மோடு இருந்து துணை பெறுகிறார் என்ற நம்பிக்கையின் செய்தியை இந்த நாள் நமக்கு கொண்டு வருகிறது. இதை உள்வாங்கிக் கொண்டு கடவுள் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கையை ஆழப்படுத்தி வாழ முயற்சி செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் இருளில் இருப்போருக்கு ஒளி தர, அமைதி வழியில் நம்மை நடத்தி செல்ல விண்ணகத்திலிருந்து நம்மை தேடி வந்த அந்த விடியல் தான் இமானுவேல். கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இங்கோ போயிட்டான்னு குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க. எப்போதும் உங்களோடு இருந்து வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையில் பயணம் செய்யுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற என்ற ஆழமான நம்பிக்கை எங்கள் வாழ்வில் முழுமையாக இருந்து காணப்படவும், உமது அருளையும் உமது வார்த்தையும் உணர்ந்து கொண்டு எங்கள் வாழ்வில் முன்னேறி செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.